ஹாய் ஹலோ மக்களே! இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்பி நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகல போட்டிருக்கேன் பாருங்கள் அப்படியே. ஷார்ட் வீடியோவாக வரும். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிருக்கோம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. சூடானதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, நம்ம குடமிளகா போடுறோம், கேப்சிகம் போடுறோம், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். இந்த குடமிளகா அவ்வளோக்கா காரம் இருக்காது. இருந்தாலும் இது ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். மேகி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அடுத்தது வெங்காயம் போடுறோம். பெரிய வெங்காயம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக செவந்தால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. இங்கே பல்க் குவான்டிட்டியாக செய்கிறனால நான் உங்களுக்கு குவான்டிட்டி சொல்லலை. சேம் மெத்தேடு தான், இப்படியே பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் கேரட்டு பீன்ஸும் போடுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மசாலா ஆட் பண்ணுறப்ப என்னென்ன மசாலான்னு காமிக்கிறேன் பாருங்க. அடுத்து மட்டன் மசாலா போடுறோம். மட்டன் மசாலா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது சிக்கன் மசாலா, போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு கொடுக்குது, வாசமாக இருக்குது. இந்த காய் வாங்குறதுக்கு நம்ம கல்லுப்பு போடுறோம்.
கல்லுப்பு வந்து கம்மியாகவே போடுங்க. கல்லுப்பு வந்து எதனால் கம்மியாக போடுதுன்னு சொல்கிறேன்னா, அந்த மேகிலேயும் வந்து உப்பு இருக்கும் ஆல்ரெடி, அதனால் கம்மியாக போட்டிங்கன்னா போதும். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ வெங்காயம் போடுறீங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து தக்காளி பிடிக்குன்னா அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுத்து நூடுல்ஸ் இருக்கிற மசாலா போடுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். காய் கொஞ்சம் வேகட்டும், செம்மில் வச்சுருக்கேன். அதுக்காக மிளகாத்தூள் சேர்க்குறோம். பாக்கெட்டு 5 பாக்கெட்டு போடுறோம். பாருங்கள் எப்படின்னு. பாக்கெட்டோட குவான்டிட்டி இவ்வளோதான் மக்களே. இது வந்து இப்பி நூடுல்ஸோட மசாலா போடுறோம். போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ என்ன மசாலாவுக்கு அதுக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா பச்சை வாசம் போகணுங்களா இல்லை, தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே நம்ம நூடுல்ஸ் இறக்கலாம். இது 2வது ஜக்கு ஊற்றுறோம். 3 ஊற்றுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தோடனே உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்காதீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது. கொதி வந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நீங்கள் உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. உப்பு ஒரு கல் கம்மியாகவும் இருக்கட்டும். உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை. இங்கே நான் வந்து பல்க் குவான்டிட்டியாக போட்டு செய்கிறனால வந்து உப்பு போடுறேன். இதே வந்து நீங்கள் சின்ன பாக்கெட்டு ஒரு பாக்கெட்டு இல்லை வீட்டில் செய்கிறதுக்கெலாம் பண்ணிங்கன்னா உப்பு போட தேவையில்லை. ஆல்ரெடி இதுலேயே உப்பு இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? மசாலா இருக்குது. திருப்பி பாருங்கள், லைட்டாக கொட்டுறேன். அதே மாதிரியே உங்களுக்கு கடைசியாக ஃபைனலில் வந்து கொதித்து நம்ம மேகி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முட்டை சேர்த்திக்கலாம், இல்லைன்னா முட்டை சேர்த்த தேவையில்லை. நான் வந்து இங்கே முட்டை போட போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா முட்டை போடலாம். இப்போ வந்து மேகி போட போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. லைட்டாக ஸ்பீடு ஏற்றிக்கலாம். இதை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு.
நல்லா சுட சுட இருக்குது. பெப்பர் தூள் போடலாம். சும்மா லைட்டாக போடுங்க. பெப்பர் தூள் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி தம் போட்டுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. தம் போட்டிங்கன்னா அந்த ஆவியிலே ஹீட்டாகி வந்துக்கும். நல்லா பளபளன்னு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு.